பங்குச்சந்தை. இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நிறைய பேருக்கு மனசுல ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? ஐயோ இது ரொம்ப கஷ்டம், நமக்கு புரியாது அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா அது அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. வாங்க, இன்னைக்கு நாம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஏபிசிடிய ரொம்ப சிம்பிளா ஜாலியா கத்துக்கலாம். எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த ஒரு கேள்வியிலேருந்து தான். சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்க ஏரியாவில் ஒரு சின்ன கடை இருக்கு, ஆனா பயங்கர ஃபேமஸ். அந்த கடை எப்படி ஒரு நாள் இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிராண்டா மாறுது? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பாதி ஸ்டாக் மார்க்கெட்டே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான். வாங்க, ஒரு கம்பெனியோட பெரிய கனவு எப்படி நிஜமாகுதுன்னு ஒரு குட்டி கதை மூலியமா நாம பார்க்கலாம். இது ஒரு சாதாரண கடையோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. இப்போ சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க தெருவுல ஒரு சூப்பரான டீ கடை இருக்கு. அந்த அண்ணன் போடுற டீக்கு நீங்க அடிமை. அந்த வாசனையே தெருவையே தூக்கும். அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பவுமே அங்கதான் கூட்டம். செம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த பிசினஸ். இப்போ அந்த டீ கடை ஓனருக்கு ஒரு பெரிய கனவு வருது. நம்ம டீயையே நம்ம தெருவோட நிறுத்திக்கணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு நினைக்கிறார். சென்னையில ஆரம்பிச்சு டெல்லி வரைக்கும் நூத்துக்கணக்கான பிரான்ச் ஓபன் பண்ணணும். இதுதான் அவரோட லைஃப் ஆம்பிஷன். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. சும்மாவா 100 கடை திறக்க முடியும்? அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணுமே. அவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த ஓனர்கிட்ட இல்ல. சரி, பேங்க்ல லோன் வாங்கலான்னாலும் அதுவும் பத்தாது. இப்போ என்ன பண்றது? வழி தெரியாம முழிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு செம ஐடியா வருது. அவர் என்ன பண்றாருன்னா, மக்களை கூப்பிட்டு, என் டீ கடை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் இன்னும் பெருசா வளருவேன்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க, என் கம்பெனில நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆகுங்கன்னு சொல்றாரு. அதாவது தன்னோட கம்பெனியை சின்ன சின்ன துண்டுகளா போட்டு அந்த துண்டுகளை மக்களுக்கு விற்க முடிவு பண்றாரு. ஓகே, அப்படி விக்கிற அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கு பேர் என்ன? அது எப்படி வேலை செய்யும்? வாங்க, அதை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். சோ நீங்க அந்த டீ கடையோட ஒரு சின்ன துண்டு, அதாவது ஒரு பங்கு வாங்குறீங்க. அப்படி வாங்கினா நீங்க அந்த கம்பெனியோட ஒரு குட்டி ஓனர். டெக்னிக்கலா சொன்னா நீங்க ஒரு ஷேர் ஹோல்டர், அதாவது பங்குதாரர். இதனால என்னாகும்? அந்த டீ கடை பிசினஸ் நல்லா வளர்ந்து லாபம் சம்பாதிச்சா அந்த லாபத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் கிடைக்கும். இந்த உரிமைக்கு பேரு தான் பங்கு, அல்லது இங்கிலீஷ்ல ஸ்டாக் அல்லது ஷேர். சரி, இந்த ஷேர்ஸை எங்க போய் வாங்குறது, விக்கிறது? அதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. அந்த இடம் பேர் தான் பங்குச்சந்தை அல்லது ஸ்டாக் மார்க்கெட். சிம்பிளா சொல்லணும்னா, நாம காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போறோம்ல, அதே மாதிரி கம்பெனிகளோட ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் போற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ட்ரேடிங் நடக்கிறதுக்கு 2 மெயின் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஒன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாம ஷார்ட்டா என்எஸ்சின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் பிஎஸ்சி. இந்த 2 தான் இந்தியாவோட 2 பெரிய ஜாம்பவான்கள். என்எஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுற இண்டெக்ஸ் பேரு நிஃப்டி 50. அதே மாதிரி பிஎஸ்சிக்கு சென்செக்ஸ். அட, இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ் அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இதோ ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு சூடா இருக்கா இல்லையான்னு தெர்மாமீட்டர் சொல்லும்ல, அதே மாதிரி இந்தியாவோட ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதா இல்ல டல்லா இருக்கான்னு காட்டுறது தான் இந்த இண்டெக்ஸ். உதாரணத்துக்கு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டா, அது என்எஸ்சில இருக்க டாப் 50 பெரிய கம்பெனிகளோட நிலவரத்தை வச்சு மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே வருதான் நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். சரிங்க, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டால எனக்கு என்ன லாபம்? கம்பெனிகளுக்கு என்ன லாபம்? ஏன் நம்ம நாட்டுக்கே இது ஏன் இவ்ளோ முக்கியம்? இதோட பெரிய பிக்சர் என்ன? பாருங்க, இது ஒரு சூப்பரான சிஸ்டம். இதுல எல்லாருக்குமே ஒரு நன்மை இருக்கு. முதல்ல கம்பெனிகளுக்கு அவங்க பிசினஸ பெருசாக்க கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குது. அடுத்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்களுக்கு நல்ல கம்பெனிகளோட வளர்ச்சியில பார்ட்னர் ஆகி நம்ம பணத்தை வளர்த்துக்க ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. கடைசியா நம்ம நாட்டுக்கு கம்பெனிகள் வளரும்போது வேலை வாய்ப்பு அதிகமாகும், பொருளாதாரம் நல்லா முன்னேறும். சோ சிம்பிளா சொன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதார ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு கண்ணாடி. அப்போ பாத்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வெறுமனே பணம் போடுற இடம் மட்டும் இல்ல. அது கம்பெனிகளோட கனவை நிஜமாக்குது, நம்மளோட சேமிப்பை வளர்க்குது, ஏன் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே பலப்படுத்துது. இது ஒரு பவர்ஃபுல் என்ஜின். இப்போ உங்களுக்கு இதோட அடிப்படைகள் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு புது முதலீட்டாளரா முதலடியை எங்க எடுத்து வைக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அதுதான் அடுத்த கேள்வி.